அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய எந்த வகை நிலமாக இருந்தாலும் குறைந்த பராமரிப்பில் அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு மரப்பயிர் அப்படிங்கிறது நம்மளுடைய எலுமிச்சை. இந்த எலுமிச்சையில் 2-3 பேர் மணப்பாறை ஏரியாவிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தீங்க, நாமக்கல் ஏரியாவிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கிளைகள் மட்டும் காயுது அப்படின்ட்டு, அதே மாதிரி முறையான வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. 2 காரியம் வேறு வேறு. இந்த ஒரு கிளை மட்டும் காய்கிறது அப்படிங்கிறது, ஒன்று அந்த நடுத்தண்டுலேருந்து பிரியுது பார்த்திங்களா, அந்த பிரியிற இடத்துல கீழே ஓட்டை இருக்கான்னு பாருங்கள். ஓட்டை இருந்து ஒரு வண்டு அல்லது புழு அந்த தண்டை கடித்து அதன் மூலமாக தண்ணி போகாமல் அந்த கிளை காயுதா, அல்லது ஓட்டையெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் அந்த தண்டெல்லாம் சூம்பி போய் அப்படியே காஞ்சிருக்கு, இலையை தொட்டால் கறி கீழே விழுகுது அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் அது பாக்டீரியல் கருகள். அப்படிங்கிறப்ப அந்த கிளையை வெட்டி எடுத்துறோம். சரிங்களா? வெட்டி எடுத்ததுக்கப்புறம் உடனடியாக என்ன பண்ணணும்னா, இந்த சூடோமோனாஸ்னு ஒரு திரவம் இருக்குது, அது 100 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து, மீனமிலம் 1 லிட்டர் கலந்து வச்சுட்டு மரத்தோட உடம்புல தெளிச்சுக்கணும். மறந்துடக்கூடாதுங்க, இதை செய்யணும். ஒரு சில பேர் என்ன சொல்கிறோம்னா, எலுமிச்சை வச்சது அப்படியே இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும்னா முறையான சத்துக்கள் கொடுக்கல. அவங்க நர்சரியிலேருந்து கொடுக்குறப்ப நல்லா வளர்த்து கொடுத்துருப்பாங்க. நம்ம மேட்டுக்காட்டில் போடுறோம், அங்கே சரியான இடுபொருள் கொடுக்கலன்னா அது வளராது. அப்போ நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச வரலும் அந்த செடியை நட்டதுக்கப்புறம் மண்ணை செடியை நோக்கி அணைச்சி வைக்கணும். செடியிலேருந்து 1.5 அடி தள்ளி அல்லது 2 அடி தள்ளி ஒரு குழி எடுக்கிறோம்னா, அந்த குழியில் மக்கின சாணம் போடணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோ சாணம் போடலாம். எலும்பு உரம் அல்லது ராக் பாஸ்பேட் அது கிடைச்சா ஒரு 1/4 கிலோவாவது போடலாம். வேப்பம் புண்ணாக்கு 1/2 கிலோவாக போடலாம். சாம்பல் இருக்குது அப்படின்னா 1/2 கிலோ போடலாம். 1/2 கிலோன்னு என்ன தெரியுங்களா, நம்ம குளிக்கிற மக்கு இருக்குல்ல, அதில் பாதி உயரம்னா 1/2 கிலோ, அந்த அளவு போட்டு விட்டலாம். இதெல்லாம் கலந்து அங்கே போட்டு மூடி அதில் தண்ணி கொடுக்கறது. இப்படி கொடுக்குறப்ப நமக்கு ஒரு கண்டிப்பான ஒரு வேர் வளர்ச்சியும் இருக்கும். இதில் ஜென்ரலாக என்ன அப்படின்னாங்க, நம்ம தண்ணீர் ஆரம்ப காலத்தில் சின்னதாக இருக்கும்போது 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை தண்ணி தரலாம். பட் பெருசானதுக்கப்புறம் முடிந்தவரை வாரம் ஒரு தண்ணீர் அப்படின்னு தண்ணீரோட அளவை குறைக்கணும். அளவுக்கு மீறி கொடுத்துக்கிட்டே இருந்தால் இலை பெருகும், காய் வராது. அந்த கவனத்தோடு வளர்க்கணும். அடி உரங்கிறது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் தெளித்து கொடுக்க வேண்டிய திரவங்கள்னு கையில் கொஞ்சம் வச்சுக்கணும். முக்கியமாக மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா, முக்கியமாக ஈயம் கரைசல், அதாவது ஈயம் கரைசல் பாலக்காடி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எதுனாலும் பரவாயில்லைங்க, செஞ்சு வச்சுக்கணும். இந்த பதிவை கேட்குறப்பெல்லாம் ஒரு சில பெண்கள் கேட்குறீங்க, நாங்கள் இதெல்லாம் வீட்டில் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். 2 விதமாக செய்யலாங்க. ஒன்று, இந்த ஈயம் கரைசல்ங்கிறது பாட்டில் வெளியில் விற்கும். அந்த 1 லிட்டரை வாங்கி 20 லிட்டராக போட்டு வச்சுக்கிட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 மாதங்களுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில பழங்களை வச்சு நீங்கள் தயார் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம தண்ணி குடிக்கிற கேன் இருக்குது பார்த்திங்களா, பெரிய கேனு, 25 லிட்டர் கேனு. அந்த கேனில் வாழைப்பழம், பரங்கிப்பழம், பப்பாளி பழம், மஞ்சள் நிறம் உள்ள பழங்கள், வாழைப்பழம், பரங்கிப்பழம், பப்பாளி பழம் 3ஐயும் 3 கிலோ அரைச்சா 9 கிலோ கரைக்குமா? 3 கிலோ நாட்டு சர்க்கரை கலக்கிறோமா, 12 ஆச்சா? இதை அதுக்குள்ளே ஊற்றிக்கிறோம். மீதம் உள்ள 12 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். ஒரு முட்டை உடச்சி உள்ளே ஊற்றிக்கிறோம். மூடி வைக்கிறோம். 5 நாட்களுக்கு ஒரு முறை மூடியை திறந்து மூடுறோம். 25 நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய திரவத்தை தெளிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி செய்கிற ஒரு தற்சார்பான ஒரு கரைசல்கள் பயிருக்கு வேகமான வளர்ச்சியை கொடுக்கும். பொதுவாக இந்த எலுமிச்சை பழத்தோட தோல் ஒல்லியாகவும், அதே நேரத்தில் பழம் நல்ல சுவையாக நல்லா உருண்டையாக எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இருக்க 2 காரியம் பண்ணணும். ஒன்று, இந்த முட்டை எலுமிச்சை கரைசலும் எருக்கு கரைசலையும் தெளித்தா நல்லது. தரைவெளியில் 2 கைப்பிடி சுண்ணாம்பு மரத்தை சுற்றி போட்டு தண்ணி கொடுத்தா வெள்ளைக்காய் வராது. அதே மாதிரி எருக்கு கரைசலை மரத்துக்கு 2 லிட்டர் அல்லது 3 லிட்டர்னு மாத வாரியில் அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை ஊற்றுனா தோல்
நல்ல ஒல்லியாக பெரிய பழமாக நல்ல சுவையோடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.